கூட்டணி கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 எலெக்ஷனா பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலா இருக்கட்டும், இல்லை பொது தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், அந்த கூட்டணியை வலுவாக அதே கூட்டணியில நாங்க கண்டெஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அவர் தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை அவர் எடுத்து வைத்த எல்லா தேர்தலிலுமே அவர் வெற்றியை மட்டுமே தழுவி கொண்டு கொண்டிருக்கிறார். அதனாலதான் சொல்றோம், இந்த முறை கண்டிப்பாக இதையெல்லாம் மனசில் வச்சுதான் 200 இலக்காக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். திரும்ப திரும்ப நம்ம இபிஎஸ் சொல்லிட்டே இருக்கிறாரு, மக்களுக்கு இந்த ஆட்சியில நம்பிக்கை இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாதவர்கள் இழந்த ஒரு தொகுதியை கூட நாங்க 40க்கு 40 சொன்னால் போல நாங்க அப்படியே அடிச்சு நாங்க வெற்றியை தழுவி காமிச்சிருக்கிறோம். அவங்களோட ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா பெருசா 2019க்கும் 2024க்கும் நாடாளுமன்ற தேர்தல் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. 2016ல அவங்க ஆட்சியை பிடிக்கும் போது கூட 1% வாக்கு வித்தியாசம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருந்தது. சோ ஓட் பேங்க் பெருசா இது வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்க்ரீஸ் ஆகல. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறமா எந்த ஒரு புது திட்டத்தையும் நம்மளுடைய இபிஎஸ் எடுத்துட்டு வரல தமிழ்நாட்டுக்கு. அந்த கொரோனா காலகட்டத்தையும் அவங்களால சரியா ஹேண்டில் பண்ண முடியல. இப்படி பலதரப்பட்ட சரிவுகளை தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க காலகட்டத்துல தான் 2019ல 39 சீட்டுகளையும் நாங்க நாடாளுமன்றத்துல